ராம் நாராயண ராம். திருப்தி எங்கு கிடைக்கும்? எதுவும் அதை முழுமையாக நிறைவு செய்ய முடியாது. தேடினால் காண்பீர்கள், எந்த ஒன்றிலும் திருப்தி இல்லை. ஒரு மனிதன் ஆட்டிறைச்சி சாப்பிடுகிறார், ஆனால் அதை வெட்டப்படுவதைக் கண்டால் எல்லாவற்றையும் எரிந்துவிட வேண்டும் என்று தோன்றும். ஒருவரிடம் கேட்டால், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்களா? சரி, நீங்கள் சளிக்கஃப சாப்பிடுவீர்களா? உடனே கோபமாக மறுப்பு வரும். அதேபோல் ஆட்டின் உடம்பிற்குள் இருக்கும் புழுக்களுக்கும் அதே நிலைதான். அந்த ஊருளை போன்ற உடலின் உள்ளே உள்ள இறைச்சியை உண்பீர்களா? அதன் தோலை சாப்பிடுவீர்களா? முடிகளை உண்பீர்களா? யாராவது அந்த தோலை கொடுத்தால் வெறுப்பு உணர்வுடன் முகத்தை மறைத்துக் கொள்வார்கள். ஆட்டின் தோலை சாப்பிட மாட்டார்கள், முடிகளை உண்பதில்லை, சளியை கூட கொண்டாட மாட்டார்கள். அப்படியென்றால் அவர்கள் உண்பது என்ன? இவ்வாறு கேட்கப்பட்டால் பதிலே இல்லாமல் ஓடிப்போய் விடுவார்கள். இந்த உலகில் பெரும்பாலான சண்டைகள் செக்ஸ் மற்றும் பணத்திற்காகவே நடக்கின்றன. அதற்கு கூட பக்தர்கள் கடவுளை தேடி செல்லுகிறார்கள். இந்த நாட்டில் கடவுள் கூட கல்லினுள் வைக்கப்பட்டுள்ளார். மொழிகள் இருக்கின்றன, ஆனால் அதில் அமைதியை தேட வேண்டியது அவசியம். பல விஷயங்கள் உள்ளன, ஆனால் இறுதியில் அனைவருக்கும் தேவை அமைதிதான். தோலின் மேலே பார்த்தால் அழகாக இருக்கும், ஆனால் அதை நீக்கிவிட்டால் எதுவும் இருக்காது. மனிதர்கள் காதல் செய்கிறார்கள், ஆனால் அது தோலின் மேல் மட்டுமே. உலகின் மிக அழகான பெண்மணியின் தோலை விலக்கிவிட்டால் எல்லோரும் மூக்கை மூடி ஓடிவிடுவார்கள். அவளது முடி, துப்பு நீர், எலும்பு, இறைச்சி எதுவும் யாருக்கும் பிடிக்காது. அப்படியென்றால் காதல் எங்கே இருக்கிறது? அது தோலிலா அல்லது அதன் உள்ளே இருக்கிறதா? அப்படியென்றால் இது வெறும் தைத்து போடப்பட்ட காதலா? உலகின் மிக அழகான பெண்ணின் இறைச்சியை நன்கு சமைத்து 50 பாத்திரங்களில் அலங்கரித்து கொடுத்தால் அனைவரும் தப்பித்து ஓடிவிடுவார்கள். ஆகவே உண்மையான காதல் இல்லை. அதாவது என்ன விழிப்படைகிறது, என்ன தேவைப்படுகிறது? அது ஒரு மறைந்திருக்கும் அமைதியான சத்தம். மான் தனது நாவியின் மூலமாக வரும் கஸ்தூரியின் வாசனைக்காக பைத்தியமாகி அதை தேடி தேடி இறந்து போகிறது. அதே போல நாம் நம்முள் இருக்கும் அந்த ஆழமான அதீத சத்தத்தை தேடிக்கொண்டே இறுதியில் இறந்து போகிறோம். ஒருவேளை தோலை உரிந்து ஒருவரை நிறுத்திவிட்டால் அனைத்து கவிஞர்களின் எழுத்துக்களும் நின்றுவிடும்.